சர்க்கரைய ஒரு 30 நாள் நிறுத்தினா என்ன ஆகும்? வாங்க இந்த சேலஞ்சில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு மாசம் சுகர் இல்லாம இருந்தா உண்மையாவே நம்ம உடம்பு மாறுமா? ஒரு நிபுணர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ஒரு டாக்டர் விளக்குறாரு. முதல்ல மாற்றம் எங்க தெரியும்னு நினைக்கிறீங்க? நிஜமாவே முதல் மாற்றத்தை நீங்க கண்ணாடியில தான் பாப்பீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். முகத்துல இருந்த வீக்கம் எல்லாம் குறைஞ்சி உங்க முகம் ஸ்லிம் ஆகும். ஏன்னா உடம்புல நீர் தேங்குறது நின்னுடும். இந்த வீக்கம் குறையிறது முகத்துல மட்டும் இல்ல, உங்க கண்ணு கால்னு எல்லா இடத்துலயும் அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். டாக்டர் சொல்ற மாதிரி சுகர் நம்ம உடம்புல கொழுப்ப தேக்கி வைக்குது. சரி, வெளியில தெரியற மாற்றம் எல்லாம் சூப்பர். ஆனா அசல் மேஜிக்கே உடம்புக்குள்ள தான் நடக்குது. நீங்க சுகரை நிறுத்தினதும் உங்க கல்லீரல்ல இருக்கிற கொழுப்பும் கரையுது. அதுக்கப்புறம் வயிற்று கொழுப்பும் குறைய ஆரம்பிக்குது. வயிற்று கொழுப்பு குறையறதோட மட்டும் நிக்காது, உங்க செரிமான மண்டலமே ஒரு பெரிய ரீசெட் ஆகுது. குடல்ல இருந்த வீக்கம் குறைஞ்சு நல்ல பாக்டீரியா பேலன்ஸ் ஆகுது. இதனால டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த நல்ல மாற்றம் வெளியில ஒரு சூப்பரான ரிசல்ட்ட கொடுக்குது. அது என்ன தெரியுமா? ஆமா, உங்க குடல் ஆரோக்கியமா இருந்தா சருமம் ரொம்ப தெளிவா பளபளப்பா மாறும். உங்களுக்கு முகப்பரு இல்ல ஸ்கின்ல ரெட்டிஷா இருக்கா? அப்போ இந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்ப பாருங்க, ஸ்லிம்மான ஃபேஸ், குறைஞ்ச தொப்பை, கிளியர் ஸ்கின், இது எல்லாமே வெறும் 30 நாள்ல சாத்தியம். இந்த ஒரு மாச சேலஞ்ச் உங்க ஆரோக்கியத்துல என்னவெல்லாம் புதுசா கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க?